சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி உண்மை நிலையை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டு மக்களை ஏமாற்றிய சபாநாயகர் பதவி விலக வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கொருள தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். தலதா அத்துக்குரல தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்துவதாக தெரிவித்தே தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்தது. ஆனால் தற்போது நாட்டின் மிக உயர்ந்த இடமான பாராளுமன்றத்தின் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் நாட்டில் பிழையாக பேசப்பட்டு வருகின்றது. அதே நேரம் சபாநாயகர் அசோக ரன்வெல பாராளுமன்றத்தில் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டதுடன் பாராளுமன்ற இணையதளத்தில் அவரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பட்டம் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கலாநிதி என்ற சொல் அகற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது கம்பகா மாவட்டத்தில் போட்டியிட்ட வேட்பாளர்களின் படங்களுடன் அவர்களின் கல்வித்தரம் தொடர்பிலும் கம்பகா மாவட்ட தலைமை வேட்பாளராக தற்போதைய அமைச்சர் விஜித கேரத்தின் படத்துடன் பத்திரிகைகளுக்கு வழங்கியிருந்த விளம்பரத்தில் அசோக ரன்வெலவின் பெயருடன் அவர் ஜப்பான் வசேதா பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. என்றாலும் இந்த சர்ச்சை நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள போதும் இது தொடர்பில் சபாநாயகரோ தேசிய மக்கள் சக்தியோ எந்த பதிலையும் நாட்டுக்கு தெரிவிக்கவில்லை. அதனால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவு இது தொடர்பில் அந்த நாட்டு பல்கலைக்கழக தொடர்பாடல் பிரிவில் கேட்கப்பட்டிருந்த விளக்கத்திற்கு அவர்கள் எமக்கு வழங்கிய பதிலில் ஜப்பான் வசேதா பல்கலைக்கழகத்தில் அவ்வாறான பெயரில் கலாநிதி பட்டம் பெற்றதாக எந்த தகவலும் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தின் சபாநாயகருக்கு இவ்வாறான பதவி இருக்க வேண்டுமென்ற எந்த தேவையும் இல்லை. ஆனால் நாட்டின் உயரிய இடமான பாராளுமன்றத்தின் சபாநாயகர் தனது கல்வி சான்றிதழ் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பொய்த் தகவலை வழங்கியிருக்கிறார். இது பாராளுமன்றத்தின் கௌரவத்தை அசிங்கப்படுத்தும் செயலாகும். சபாநாயகர் தான் அரசியலமைப்பு பேரவையின் தலைவராக இருந்து கொண்டு இந்த நாட்டின் உயர் பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்க பெயர்களை பரிந்துரை செய்பவர். அப்படியான ஒருவர் இவ்வாறான ஒரு செயலை செய்வது என்பது அந்த பதவிக்கே அகௌரவமாகும். அதனால் சபாநாயகரின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைக்கு சபாநாயகர் அசோக ரன்வெல விளக்கம் அளிக்க வேண்டும் அல்லது அவர் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.